அம்மடி. ஆ ஆ வாங்கக்கா. இருக்கட்டும்மா. உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு வந்தம்மா. சொல்லுங்க. என் பொண்ணு தெரியும்ல, கீர்த்தனா. தெரியுமே. அவளுக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தம்மா. அந்த ஸ்கூட்டி ஒரு 5 நாளைக்கு முன்னாடி மிஸ் ஆயிடுச்சு. அது பதில் நான் வேற ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துட்டேன். அவள் அதை சந்தோஷமாக தான் ஓட்டிட்டு இருக்கா. இருந்தாலும் முதல்ல கொடுத்தது ஸ்பெஷல் இல்லையா, அடிக்கடிக்கு அதை நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருக்காம்மா. அவளுக்கு ஏதாச்சும் ஒன்றா என்னால் தாங்க முடியாது. அதான் உன் கடைக்கு அந்த ஸ்கூட்டி எதனா வந்துச்சுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்கிறியாம்மா? அந்த வண்டியோட ஃபோட்டோ இருக்கா? ஸ்கூட்டியோட ஃபோட்டோ இருக்குமா? இதான் இதுதான். இந்த ஸ்கூட்டியா? ஆமாம்மா. அக்கா இதோ வரேம்மா. சொல்லுமா. அக்கா வண்டி விற்கணும், எவ்வளோக்கு போவோம்? ஏம்மா வண்டி ஏதாவது பிரச்சனையா? ப்ராப்ளம்லாம் இல்லை, நல்லா தான் இருக்கு. நாளைக்கு என் பாய் ஃப்ரெண்டு பர்த்டே, கையில் வேற சுத்தமாக காசு இல்லை, கிஃப்ட் வேற ப்ரெசென்ட் பண்ணணும். அதான் வண்டியை விற்று. அதே உங்களுக்கு எதுக்கு? வண்டியை வாங்கிக்கிறீங்களா இல்லையா? இல்லை நான் வேற கடை பார்க்க. இல்லைம்மா, நானே வண்டியை வாங்கிக்கிறேன். எவ்வளோக்கு விற்கலான்னு இருக்கீங்க வண்டியை? 40,000 ரூபாய். 40,000 ரூபாய்லாம் போவாதுமா, வேணா 30,000 ரூபாய் தாங்க. சரி, ஏதோ ஒன்று, எனக்கு காசு வந்தால் போதும். இந்தாங்கக்கா. இருமா, காசு எடுத்து தரேன். என்னம்மா யோசிக்கிற? வண்டி கண்டுபிடிச்சிடலாம்ல? கண்டுபிடிச்சிடலாம். ஒரு 30,000 ரூபாய் மட்டும் ரெடி பண்ணுங்க. சரிம்மா, நான் ரெடி பண்ணிடுறேன். சரிம்மா, நான் வரேன். சரிக்கா. அக்கா ஒரு நிமிஷம். உங்கள் பிள்ளைங்க எது ஆசைப்பட்டு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் வாங்கி தரீங்க. வாங்கி கொடுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் அந்த பணத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. அந்த கஷ்டத்தெல்லாம் சொல்லி அந்த பொருளை வாங்கி கொடுங்கக்கா. அப்போ தான் அந்த பொருளோட மதிப்பு என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அதை மிஸ் பண்ணாமல் பத்திரமாவும் பார்த்துப்பாங்க. சரிம்மா. சரிக்கா. வரேன்.